சார் வந்து எனக்கு திரும்ப முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு விஷ் பண்ணார், நல்லா பண்ணீங்க அப்படின்னு சுராஜ் சார் வந்து சொன்னார். ரொம்ப நேச்சுரலாக இருக்கு உங்கள் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ரொம்ப பெரிய வேர்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குறது. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஓகே. ஆக்சுவலா எனக்கு எங்க அந்த டவுட் இருந்ததுன்னா, ஸ்வேதா அவங்க கேரக்டர் நம்ம பார்த்தோம். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு ம் அண்ணன இப்படி ஃபர்ஸ்ட் சீன்லயே இருக்கும். ம் அண்ணன வந்து இப்படி தப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு இருப்பாங்க. கடைசியில விக்ரம் அவங்களையும் பாட்டிலால குத்திடுவாங்க. ஆமா. அண்ணன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு. உங்களுக்கு ஏன் கோவம் வரல? ஏன்னா அவர் உங்க ஹஸ்பண்ட் ஆச்சே அவரு கேரக்டர்ல. கோபம் இருக்கு. பட் எனக்கு வந்து கேரக்டராவே நான் ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டர். ஓகே. நான் வெளியில ஒரு ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பொண்ணு. என் ஃபேமிலில எல்லாருமே வந்து ஒரு மாரி பயங்கர கிரே ஷேடு. ஓகே. அவங்க வந்து மாமனாரா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், சிஸ்டர் இன் லா எல்லாருமே இப்படி இருக்கும்போது ரொம்ப டாமினேட்டிவ் அண்ட் கிரே. ஸோ நம்ம வந்து நான் ரொம்ப ஒரு சாஃப்ட்டான டைப் தான். அழுறது எமோஷனல் டைப். ஸோ ஆப்வியஸா அதுல வந்து ஒரு கோவம் இருக்கிறதுன்றதுனால தான் எனக்கு லாஸ்ட்ல சார் வந்து சாகட்டும் அப்படின்ற ஒரு டயலாக் வச்சார். பட் அவங்க அளவுக்கு வந்து நான் ஒரு அக்ரெசிவான்னு கேட்டா கிடையாது. நான் ரொம்ப உடஞ்சு அழுகிற டைப் தான். ஸோ அதனால நிறைய சீன்ஸ்ல ஒரு ஒரு எமோஷன்ஸ் நிறைய வந்து நான் காட்டியிருக்க மாதிரி இருக்கும். சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே யாருக்கு இப்படி தான், நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு, ஸோ உங்கள் கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு